புதுமையான நீயா நானா சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் கமல்நாத்தின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ஒரு சின்ன நிகழ்வு. ஞாயிற்றுக்கிழமை கூட உட்கார்ந்து படிக்காம எங்கடா சைக்கிள் எடுத்து கிளம்பிட்ட? நீங்க வேற இன்னைக்கு ஜாலி டேப்பா, படிக்கிறதுக்கு லீவு. ஆமா ஆமா, மத்த நாளெல்லாம் என்னமோ விழுந்து விழுந்து படிக்கிற மாதிரி. என்னப்பா நீங்க விழுந்து விழுந்து படிச்சா அடிப்படாதா? ஐயோ ஐயோ. டேய், இந்த தடவையாவது பாஸ் மார்க் வருமா? வேணாடா, படி விளையாட்டா இருந்தா பின்னாடி நீதான் பிரச்சனைய பேஸ் பண்ணணும். நாங்கெல்லாம் பிரச்சனைய பெட்ஷீட்டா பத்திட்டு தூங்குவோம்ல. டேய் பேசாதடா, திமிருடா உனக்கு. அந்த காலத்துல நாங்கெல்லாம் எப்படி பொறுப்பா முன்னுக்கு வந்தோம் தெரியுமா? அப்புறம் நீங்க ஓவயசுல செருப்பு தச்சு அதுல வர காசுல புக்கு வாங்கி அறிய வளர்த்துக்கிட்டாரு. நீயும் இருக்கே. அப்பா, அவர் உங்க வயசுல அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி தெரியுமா? அது மாதிரி வரணும்னு ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? என்னடா என்னையே சொல்றியா? டேய், நாங்க படிக்கிற காலத்துல ஸ்கூலுக்கு கட்டடிச்சது இல்ல, பெரியவங்க கிட்ட திட்டு வாங்கினது இல்ல, அப்பா அம்மா கிட்ட இருந்து துட்டு வாங்கினது இல்ல. அப்பா, நீங்க சரியா படிச்சது கூட தான் இல்ல. நாங்க ஏதாச்சும் கேட்டோமா? டேய் வேணாண்டா, என் பேச்ச கேட்டு நல்லா படிய. வராத படிப்பாங்க. வேணா எப்படி வரும்? என்னடா மொனக்குற? ஒண்ணும் இல்லப்பா, just for fun. நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன்ப்பா. திமிருடா உனக்கு. டேய் டேய், போயிட்டே இருக்கான் பாரு பொறுப்பில்லாத பசங்க. என்ன பிள்ளைங்களும் இந்த காலத்துல இவெல்லாம் எப்படி பொறுப்பா முன்னுக்கு வர போறானோ? இதுதான் நம்முடைய இன்றைய நீயா நானா தலைப்பு. ஒரு பக்கம் இன்றைய மாணவர்கள், மறுபக்கம் அன்றைய மாணவர்கள். ஒருவர் மற்றொருவர் மீது குற்ற அம்புகளை தொடுக்கிறார்கள். பார்ப்போம். முதல்ல பெரியவங்க சொல்லுங்க சார், இந்த காலத்து மாணவர்கள் கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள். சார், நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் அவ்வளவு மரியாதை கொடுத்தோம் சார். மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறது எங்க வாழ்க்கை கோட்பாடாவே இருந்துச்சு. ஆனா இப்போ இவங்களெல்லாம் பார்த்து பெற்றோரும் ஆசிரியரும் பயப்பட வேண்டிய நிலைமையை போச்சு சார். இப்படிதான் சார், ஒரு நாள் நான் பாடம் நடத்தி இருந்தப்போ ஒரு பையன் நல்லா தூங்கிட்டான். அவன்